எப்படி உங்கள் விசேஷங்களை வெளிப்படுத்துவீர்கள்? ஓம் சாந்தி. தந்தை உங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றார். அதாவது நீங்கள் ஞானத்தின் முத்துக்களை மட்டுமே பேச வேண்டும். வீணான வார்த்தைகள் உங்களது உதடுகளிலிருந்து வெளிவரக்கூடாது என்று. ஆனால் சுற்றுப்புற சூழலை பற்றி பேசுவது வீணானவை. மற்றும் எங்கே வீணானவை இருக்கின்றதோ அங்கே சக்தியின் விழிப்புணர்வு இல்லை. எப்பொழுது நீங்கள் உங்களது சக்தி நிறைந்த விழிப்புணர்வை பேசுகிறீர்களோ அப்பொழுது அப்படி பேசும்போது உங்களுக்கு வீணான வார்த்தைகள் வருவதில்லை. நீங்கள் வெறுமனே ஞானத்தின் முத்துக்களை மட்டுமே பேசுவீர்கள். ஆகையால் உங்களது உள் உணர்வு மற்றும் வார்த்தைகளை சோதனை செய்யுங்கள். நிறைய குழந்தைகள் இருக்கின்றார்கள். அதாவது அவர்கள் நினைக்கின்றார்கள், நாங்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டோம், நாங்கள் எங்களது பாவம் அதாவது கெட்ட கர்மங்களிற்கு உணர்ந்து விட்டோம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் ஆதலால் நாங்கள் முக்தி அடைந்து விட்டோம். ஆனால் அப்படி கிடையாது. எவ்வளவுதான் நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் கூட ஒரு முறை அந்த பாவமான அல்லது வீணான செயல் செய்யப்பட்டு விட்டதென்றால் அதனுடைய மார்க் அழியாமல் இருக்கின்றது. அதாவது அந்த மார்க் சதா இருந்து கொண்டே இருக்கின்றது மற்றும் ரெஜிஸ்டர் சுத்தமாக இல்லாமல் ஆகிவிடும். ஆகையினால் நீங்கள் சொல்லக்கூடாது, அது நடந்துவிட்டது, ஆனால் நான் மன்னிப்பு கேட்டு விட்டேனே என்று சொல்லக்கூடாது. இந்த வழக்கம் மற்றும் அமைப்பை எடுத்துக்கொண்டு செல்லாதீர்கள். உங்களது கடமையோ எந்த ஒரு பாவமான எண்ணம் கூட உங்களது விழிப்புணர்ச்சியில் அல்லது உள்ளுணர்வில் இருக்கக்கூடாது. இதுதான் பிராமின் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது தூய்மையானவர்கள். அப்படி எந்த ஒரு அசுத்தமான அதாவது தூய்மை இல்லாமல் இருக்கும் விழிப்புணர்வோ உள்ளுணர்வோ எண்ணமோ இருந்ததென்றால் நீங்கள் பிராமின் என்கின்ற நிலையாக இருக்க முடியாது. நீங்கள் பிறகு பிராமின் என்று பெயருக்கு தான் சொல்லப்படுவீர்கள். ஆகையால் இந்த ஒவ்வொரு படியிலும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியோடு உங்களுக்கு சக்திகளையும் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி விசேஷங்களுடன் கூடவே உங்களுக்கு பலவீனங்களும் இருந்ததென்றால் பிறகு ஒரு பலவீனம் அனைத்து விசேஷங்களையும் முடித்துவிடும். ஆகையென்றால் இப்பொழுதிலிருந்து உங்களது விசேஷங்களை வெளிப்படுத்துவதற்காக பலவீனங்களை முடித்து விடுங்கள். புரிந்ததா? ஓம் சாந்தி.